21வது கேள்வியில் பார்த்தோம்னா மூடிய அறை என்றொன்றில் சார் இறப்பதன் 6% ஆகும், தனி இறப்பதன் ஏயும் ஆகும். ஆர் 100% குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100% இல்லை. அறை வெப்பநிலையானது குறைந்து செல்லும் ஒரு சந்தர்ப்பத்தில் அறையினுள் தனி இறப்பதன் தசவட்டி ஏன்னு இருந்ததுண்டா இந்த சந்தர்ப்பத்தில் என்ன RH என்றது தான் கேள்வி. அப்போ இதில் பார்த்தோம்னா RH என்றது எப்படி சொல்லலாம்? ஸ்மால் எம்மிங்கள் கேபிட்டல் எம் பொதுவாக சொல்லுவாங்க. அதில் சதவீதம் ஸ்மால் எம்ன்றது என்னவாக இருக்க போதுண்டா இருக்கிற நீராவிட திணிவிங்கள், கேபிட்டல் எம்ன்றது இருக்கக்கூடிய நீராவிட திணிவு. இப்போ இந்த கேள்வியில் RH 100% குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கேள்வியில். அதே சமயம் தனி இறப்பதம் ஏ என்று சொல்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட அறைக்குள்ளே இருக்கிறவங்களோட திணிவு எவ்வளவு ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ கற்பனையாக நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, ஒரு அறைக்குள்ளே எத்தனை 100 சீட் இருக்குது. இந்த சீட் எல்லாத்தையும் நான் எப்படி சொல்ல போகிறேன்டா நீராவி இருக்கக்கூடிய இடமாக, அதாவது இருக்கையாக சொல்கிறேன், அதாவது சீட்டாக சொல்கிறேன். அந்த 100 சீட்டில் சரி நம்ம ஒரு உதாரணம் தான் எடுக்கிறோம். அந்த 100 சீட்டில் ஒரு 80 பேர் இருக்கிறாங்க. அப்போ 80 பேர் இருக்கிறாங்கன்னா 20 பேர் இன்னும் பேலன்ஸாக இருக்குது வரலாமன்ற மாதிரி. அப்போ 80 பேரையும் நான் யாருக்கு ஒப்பிட்றேன்டா இந்த இடத்துல நீராவிக்கு ஒப்பிட்றேன். அந்த இடத்துல 100 சீட் இருக்குது, அந்த அறைக்குள்ள 100 சீட் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா RH எத்தனை 100 சீட்டில் 80 பேர் வந்திருக்காங்க. அப்போ 80%. ஆனால் வெப்பநிலை குறைய எழுந்தமாக இருக்கிற அந்த உலர்வழி மூலக்கூறுகள் இருக்கல்லோ, அந்த உலர்வழி மூலக்கூறுகள் என்ன செய்யும்? நெருக்கமடையும். ஏன்? அதில் இயக்க சக்தி குறைஞ்சிடும். வெப்பநிலை குறைஞ்சிச்சண்டா அப்போ இன்னும் மேல் நெருங்குற நேரம் இப்போ இருக்கிற இடம் 20 இடம் இருக்கிறது. அந்த இடத்துல நீராவிக்கு பதிலாக இவன் இருந்துருவான். யார் அவன்? உலர்வழி மூலக்கூறுகள் இருந்துடும். அப்போ அந்த 100 சீட்டில் சரி 80 சீட்டில் தான் என்னவா இருக்காங்க? நீராவி இருக்காங்க. ஆனால் மிச்சம் 20 சீட்டில் என்ன நடக்க போதோ, அந்த 20 சீட்டில் நினைச்சா எவனும் இருக்கலாம். ஆனால் நீராவி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை தானே, வெளியிலேருந்து நீராவி வராது தானே. அப்போ இருக்கிற உலர்வழி மூலக்கூறுகள் நெருக்கமடைஞ்சு அந்த 20 சீட்டில் சேரும். அப்போ 20 சீட்டில் சேர்ந்துச்சுன்னா இப்போ பங்கை பார்த்தோம்டா இருக்கிற சீட்டில் இத்தனை 80 சீட்டில் 80 பேர் மாத்திரம்தான் நீராவியாக இருக்காங்க. அப்படியான ஆராய்ச்சத்தின 100% வரும். இப்படி வெப்பநிலை குறைய மிச்சமாக இருக்கிற 80 சீட்டில் இருக்கிற நீராவியை எழும்புடான்னு சொல்லி யார்? நம்மட உலர்வழி மூலக்கூறுகள் தாக்கம் செலுத்தும். ஏன்? வெப்பநிலை குறைய அதை நெருங்கும், அதுக்கு இடம் தேவைப்படுது. அப்போ அந்த 80 சீட் மிச்சமாக இருக்கிற 80 சீட்டில் இது போய் சேர பார்க்கும். அப்படி அடம் பிடிச்சி எழுப்பி விட்ட நீராவி மூலக்கூறுகளாக நாங்கள் 2 மூலக்கூறுகளை அகற்றி போட்டு வச்சுக்கொள்ளுவோம். யார்? வழி மூலக்கூறுகள், அதாவது உலர் வழி மூலக்கூறுகள் அப்போ இப்போ 78 சீட்டில் சரி 78 பேர் தான் நீராவியாக இருக்காங்க. மிச்சம் 2 பேர் என்னது நீராவி நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க இல்லை, அதாவது சீட் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே நீராவியாக இருந்து நீராக ஒடுங்குவாங்க. அப்போ நீராவி ஒடுங்குறாங்க, அதாவது நீராவியாக இருந்து நீராக ஒடுங்குறாங்கண்டா இப்போ 78 சீட்டில் 78 பேர், அதாவது 78 நீராவி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இப்போ விகிதம் பார்த்தோம்னா என்னது? RH விகிதம் பார்த்தோம்னாலும் 100 தானே. இப்போயும் இதே கேள்வியை தான் கேட்டு வச்சுருக்காங்க. 78க்கு 78ன்ற மாதிரி ஆரம்பத்தில் ஏ என்ற தனி இறப்பம் இருந்திருக்குது. அப்போ ஏ என்ற தனி இறப்பதனால என்னது? அப்போ இன்னும் வெப்பநிலையை குறைக்க தனி இறப்பன்ற பெருமதி மாற்றம் அடைஞ்சிருக்கேன்டா. அங்கே கட்டாயம் என்னது? ஒடுக்கம் ஒன்று நடந்திருக்கணும். நீராவி நீராக ஒடுங்கியிருக்கணும். அதான் அந்த ரீசன் அறிக்க போகுது. அப்போ நீராவி நீராக ஒடுங்கியிருக்கேன்டா. அந்த சமயம் என்ன நடந்திருக்கலாம்? RH 100 இருந்திருக்கும். சரி, அதான் இங்கே இப்படி அறிக்க போகுது. ஆகவே 5வது ஆன்சரை இதை கொடுக்கலாம்.